சித்துபகல் கிச்சனுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சூப்பரான தேங்காய் பிஸ்கட் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பண்ண போகிறோம். வீட்டிலேயே பண்ணி பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம வந்து இட்லி பாத்திரத்துலேயே தான் பண்ண போகிறோம். ஓவன்லாம் பண்ணல. ஸோ அது பண்ணுறதுக்கு நான் தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். எவ்வளோ கோதுமை மாவு எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு நம்ம வந்து சர்க்கரையும் எடுத்துக்கலாம். ப்ளஸ் அது கூட நம்ம என்னென்னா, இப்போ நான் வந்து தேங்காயை வந்து நல்லா தேங்காய் பால் எடுத்தது போக மிச்சம் இருக்கிற தேங்காயை புழிஞ்சு, ஸோ அந்த சக்கையை வந்து என்ன லைட்டாக வந்து சட்டியில் போட்டு வறுத்து எடுத்து வச்சு நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும். அதை வந்து இதில் போட்டு பண்ணும்போது இப்படி தான் கடைகள்லேயும் பண்ணுறாங்க. நம்ம அதே மாதிரியே இங்கேயும் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த சர்க்கரையும் இப்போ வந்து இந்த கோதுமையும் ஒன்றா போட்டு நல்லா வந்து கிளறிக்கிடுவோம். கிளறிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா, நான் வந்து தேவையான அளவுக்கு இதில் வெண்ணெய் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த வெண்ணெய் இதுக்குள்ளே கூட போட்டு பார்த்திக்கலாம். வாசத்துக்காக கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூள் வந்து லைட்டாக வறுத்து நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதையும் அது கூட போட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வீட்டிலே பண்ணும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வந்து எல்லாருமே சாப்பிட்லாம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட்ஸில் கொடுங்க. புது வியூவர்ஸ் யாரும் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற அடுத்தடுத்த வீடியோஸை வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் போட்டாச்சு. போட்டு இப்போ வந்து நல்லா வந்து நம்ம கிளறிக்கலாம். நல்லா கிளறிட்டு வந்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நல்லா வந்து கிளறி எடுத்துக்கலாம். ஸோ கிளறி எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணால் நம்ம டூட்டி ஃப்ரூட்டி வந்து நான் வந்து இது டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் முந்திரி என்ன வேணாலும் வந்து போட்டுக்கலாம். ஸோ அதையும் போடும்போது குழந்தைங்க வந்து சாப்பிடும்போது கடையில் சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். அதுக்காக வேண்டி அதை போட்டு நான் வந்து அது கூட பரட்டி வச்சுருக்கேன். நல்லா பரட்டி எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, நல்லா வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து உருட்டிக்கலாம். உருட்டிட்டு அதை உள்ளங்கையில் வச்சு நம்ம வந்து அமுக்கணும் அப்படின்னாவே நமக்கு வந்து அந்த ரவுண்ட் ஷேப் கொடுத்துரும். அந்த ஓரங்களை வந்து லைட்டாக வந்து தட்டி விட்டுக்கலாம். தட்டி விட்டு இப்போ என்னென்னா, நம்ம தேங்காய் வந்து அங்கே வச்சுருக்கிற அந்த தேங்காய் பொடியை வந்து என்ன பண்ணலான்னா, அதுக்குள்ளே வந்து லைட்டாக வந்து தொட்டு வந்து எல்லா பக்கமும் வந்து படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா தொட்டு அதில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து இட்லி பாத்திரத்தை நல்லா ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து மேலே வந்து ஒரு பாத்திரம் வச்சு அதில் வந்து நெய்யை தடவி மேலே வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, லைட்டாக கோதுமை மாவு போட்டிருக்கேன். ப்ரீ ஹீட் பண்ணுறது எப்படி முன்னாடியே நிறைய பிஸ்கட் வீடியோவில் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா தெரியும். பிஸ்கட் வீடியோ, கேக் வீடியோலாம். ஸோ என்ன பண்ணலான்னா, அதுலேயே வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து பிஸ்கட்டுகளை வந்து வரிசையாக ஒன்று ஒன்றா மேலே வைங்க. மேலே வச்சுட்டு அந்த ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து வெந்து வந்துடும். ஸோ வெந்து வந்ததுக்கப்புறம் எடுத்து பாருங்கள். அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எடுத்தோடனே சாப்பிட்டிங்கன்னா அது வந்து கிறிஸ்பியாக இருக்கவே இருக்காது. ஸோ எடுத்து மறுபடியும் ஒரு 15 மினிட்ஸ் வெளியில் வந்து வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வச்சு சாப்பிடும்போது ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் வீட்டில் வந்து எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ண 1 வீக்லேருந்து 10 days வர ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம போட்டு வச்சோன்னா அது வந்து அப்படியே இருக்கும். நம்ம அதை வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹெல்த்தி வேறு. இப்போ எல்லாருமே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து சாப்பிட்லாம், இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது. ஸோ பாருங்கள், இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வந்து வெந்துருச்சு பாருங்கள். ஸோ வெந்ததை வெளியில் எடுத்துகிட்டு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா தான் சூப்பராக இருக்குது. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.